அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 4 கவிதை பேழை. நாம் பார்க்க இருக்கும் பகுதி நற்றிணை. நூல்வெளி பார்த்துக்கலாம். நூல்வெளி நற்றிணை 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. 14 மேல்கணக்கு நூல்களுள் உட்பிரிவாகிய 8 தொகை நூல்களுள் முதல் நூல் நற்றிணை. நல்ல திணை, திணை என்றால் ஒழுக்கம், ஒழுக்கத்தை பற்றிய நல்ல கருத்துக்களை கூறக்கூடிய பாடல்களை கொண்டது இந்த நூல். 9 அடிகளை சிற்றலையாகவும் 12 அடிகளை பேரலையாகவும் கொண்டது. குறைந்தபட்சம் 9 அடிகளையும் அதிகபட்சமாக 12 அடிகளையும் இது எல்லையாக கொண்டது. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பொதுவாக 8 தொகை நூல்கள் அனைத்திற்கும் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் மட்டுமே. இந்த 8 தொகையில் பாடப்பகுதி பாடலை பாடியவர் போதனார் எனும் புலவர். இவர் சங்ககால புலவர். நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். நற்றிணையின் பேரலையாகிய 12 அடி. நற்றிணையினுடைய அதிகபட்ச எல்லை 12 அடிகள். ஆனாலும் பாடப்பகுதி பாடலை பாடிய போதனார் பாடிய பாடலில் அதிகபட்சமாக விதிவிலக்காக 13 அடிகள் கொண்டதாக அமைந்துள்ளது. பாடலுக்கு போகலாம். வறுமையும் வளமையும் வாழ்க்கை எனும் நாணயத்தின் இரு பக்கங்கள். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. வறுமையில் வாழ்ந்தாலும் செம்மையாக சிறப்பாக வாழ அறிவுறுத்துவது கல்வி. இந்த மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும். வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி, வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி, நல்ல வசதியான வீட்டில் பிறந்த பெண்ணொருத்தி, குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டில், அதாவது வசதி குறைவான தலைவன் வீட்டில் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாது வறுமையிலும் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றினுடைய இந்த பாடல். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் ஊன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொச்சம்பு ஒழிப்ப தத்துற்று அறிநறை கூந்தற் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள்கொள் கொண்ட கொழுந்தன் குடிவரன் உட்டன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கடல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலை. பாடல் பாருங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி. பிரசம் என்றால் தேன், தேன் கலந்த வெண்மையான சுவையான தீம்பால், தீம்பால் என்றால் சுவையான அந்த பால் கலந்த சோறை விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி. கதிர்கள் விரிகின்ற, அதாவது பளபளவென மின்னுகின்ற உதிர்கின்ற அந்த பொன்னாலான தங்கத்தாலான களத்தில் பாத்திரத்தில் ஒரு கையில் ஏந்தி கொண்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள், அதாவது ஒரு சிறுகோளில் பூவை சுற்றிய அந்த கோலை கையில் வைத்து புடைப்பதற்காக, அடிப்பதற்காக, மிரட்டுவதற்காக அந்த செவிலித்தாயானவள் ஊன் என்று ஒக்குபு புடைப்ப, ஊன் என்று ஒக்குபு புடைப்ப, நீ சாப்பிடு, இல்லாவிட்டால் அடிவிலும் என்று அவளை மிரட்டி தென்னீர் முத்தரி பொச்சிலம்பு ஒழிப்ப. அப்போது என்னொன்றான தென்னீர் முத்தரி பொச்சிலம்பு ஒழிப்ப, அந்த சிலம்பானது தெரித்து விழும்படியாக அந்த குழந்தையானவள் ஓடுகின்றாள். தத்துற்று அறிநறை கூந்தற் செம்முது செவிலியர். அறிநறை என்றால் நன்கு முதிர்ந்த நரைத்த அந்த கூந்தலை உடைய, நரைத்து போன வெண்மையான முடிகளை உடைய கூந்தலை உடைய செம்மையான முதுமை அடைந்த அந்த செவிலி பெண்கள் கையில் அந்த பூவால் சுற்றப்பட்ட சிறுகோலை வைத்து கொண்டு கையில் பொன்னாலான களத்தில் அந்த தேன் கலந்த தேனும் பாலும் கலந்த அந்த உணவை கையில் வைத்து கொண்டு உண் என்று அந்த குழந்தையை மிரட்டி உண்ண சொல்கிறார்கள். அப்போது அந்த பெண்ணானவள் உண்ணமாட்டேன் என மறுத்து தன் காலில் இருக்கக்கூடிய சிலம்புகள் ஒழிக்க மறுத்து ஓடுகிறாள். பரி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி, தம் உடல் வருந்தும்படியாக இவர்கள் பின்னாலேயே குழந்தையின் பின்னாலேயே ஓடி
அந்த குழந்தையை உண்ண வைக்கிறார்கள். அப்போது குழந்தையானவள் அந்த பந்தல் இருக்கக்கூடிய பந்தல் கால்களில் சுற்றி சுற்றி ஓடுகிறாள். பந்தல் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. இவ்வாறு அந்த செவிலித்தாயினுடைய ஏவலை மறுக்கின்ற சிறு விளையாட்டி, சிறிய அந்த விளையாட்டு பெண்ணாகிய இந்த பெண் அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தல் போல். அத்தகைய சிறு விளையாட்டு பெண் இன்று திருமணம் முடித்து அறிவும் ஒழுக்கமும் பெற்றவளாக திகழ்கின்றாள். அந்த அறிவும் ஒழுக்கமும் இவளுக்கு எவ்வாறு கிடைத்தது? கொண்ட கொழுந்தன் குடிவரன் உற்றன. தான் கொண்ட கொழுந்தன் தன்னுடைய கணவன் குடிவரன், தனக்கு கணவனுடைய குடியானது வாழ்க்கையானது வறுமை உற்றதென கருதி கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள். தன் தந்தை கொடுத்த கொடுஞ்சோற்றை, வளமையான சோற்றை, வளமையான வசதியை, வாய்ப்பை, தனது செல்வாக்கை உள்ளால் நினைத்து பார்க்காமல் ஒழுகு நீர் நுணங்கல் போல, ஓடுகின்ற நீரில் சிறிய மணல்களுக்கிடையில் இடைவெளி இருப்பதைப் போல ஒரு பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையிலே ஒரு பொழுது மறுத்து ஒரு பொழுது உண்ணுகின்ற அந்த தன்மையை பெற்றுவிட்டால் இத்தகைய சிறிய வயதுடைய பெண் என அந்த நற்றாய் வியந்து பாடுவதாக இங்கே போதனார் பாடலை எழுதியுள்ளார். தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்துப்பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த மகள் மலர்ச்செண்டும் தோற்க வளமனை சாடி. மலர்ச்செண்டும் தோற்க வளமனை சாடி. வளமனை சாடி என்றால் வளமனையில், வளமையான அந்த மனையில் அங்கே இருக்கக்கூடிய பந்தல் கால்களுக்கு இடையில் ஓடி ஓடி விளையாடிய அந்த பெண் மறுகை மறுத்து மறைவாள். மறுகை என்றால் மறுகை சாப்பாடு வேண்டாம் என மறுத்து ஓடி சென்று ஒளிந்து கொள்வாள் அன்று. ஆனால் இன்று ஒரு நேர உணவே அமிழ்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே? ஒரு நேர உணவே அமிழ்தன போதுமென அந்த வறுமையின் காரணமாக ஒரு நேர உணவையே ஏற்றுக்கொண்டு மறுநேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த பெருந்தன பாங்கு எவ்வாறு பெற்றாள்? இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப, இல்லவன் என்றால் கணவன், கணவனுடைய செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி? பிறரை நயவாது, பிறரிடம் கெஞ்சி, பிறரிடம் இறந்து உண்ணாத அந்த பொருளியல் பெருமிதம், அந்த வறுமையிலும் வளமையாக வாழக்கூடிய அந்த திறனை, பொருளை கையாளக்கூடிய அந்த பெருமிதத்தை, பேரறிவை, ஒழுக்கத்தை இவள் எவ்வாறு பெற்றாள் என நற்றாய் வியந்து கூறுகிறாள். திணை பார்த்தோம்னா பாலை திணை. துறை மகள் நிலை உரைத்தல். நற்றாயினுடைய மகளினுடைய நிலை உரைத்ததாக இது பாடப்பகுதி அமைந்துள்ளது. திணை பார்த்தோம்னா பாலை திணை. பாலை என்றாலே அங்கே பொருள் என்பது இருக்காது, வறுமை என்பது அங்கே புலப்படும். அத்தகைய பாலை திணையில் மகளுடைய நிலையை உரைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. கூற்று தலைவி இல்லறமாற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுகிறாள். கூற்று விளக்கம். திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுதல். துறை விளக்கம். மகள்நிலை உரைத்தல் என்றால் தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. தலைவனோடு தலைவி உடன் சென்று திருமணம் முடித்து கொண்டாள். அத்தகைய விளையாட்டு பருவம் மாறாத மகளாகிய அந்த மகள் இல்லற மாற்றக்கூடிய அந்த பாங்கை எவ்வாறு பெற்றுக்கொண்டாள்? அதாவது நேற்றைக்கு வரைக்கும் சின்ன பெண்ணு அந்த குடும்பத்தில் நடத்தக்கூடிய பாங்கு அவளிடம் இல்லை. அந்த சடனாக ஒரு நாள் தலைவனோடு சென்று விடுகிறாள், திருமணம் முடித்துக் கொள்கிறாள். அதற்கு பின்பு அவள் அந்த இல்லறம் நடத்தக்கூடிய பாங்கை பெற்று விடுகிறாள். அப்போது எவ்வாறு இத்தகைய பாங்கை அவள் பெற்றாள் என வியந்து கூறுகிறாள் செவிலித்தாய். இத்துறை மனை மறுச்சி என்றும் கூறப்படும். சொல்லும் பொருளும். பிரசம் தேன், புடைத்தல் கோல் கொண்டு ஒச்சுதல், கொழுந்தன் குடி கணவனுடைய வீடு, வரன் வறுமை, கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம், உள்ளால் நினையால் மதுகை பெருமிதம். பாடலின் பொருள். நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பர். வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோடால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்துப்பரல்கள் இட்ட பொற்சிலம்பு உழைக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். செவிலியர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றாள்?
தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள். ஓடுகின்ற நீரிலே கிடக்கின்ற அந்த நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல ஒருபொழுது இடைவெளி விட்டு ஒருபொழுது உண்ணும் வன்மை இவள் பெற்றிருக்கிறாள். வன்மை என்றால் வலிமையை இவள் பெற்றிருக்கிறாள். இது என்ன வியப்பு. இலக்கண குறிப்பு: வெண்சுவை, தீம்பால், பண்பு தொகைகள். வெண்மையான சுவை, தீக்குடல் பால், அதாவது சுவையான பால் என்ப பொருளில் வந்துள்ளது. இது வெண்சுவை, தீம்பால் அந்த பண்பை குறிப்பதால் இது பண்பு தொகைகள். விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர், ஒழுகிய நீர், ஒழுகுகின்ற நீர், ஒழுகும் நீர். 3 காலத்தையும் குறித்து வந்ததால் இது வினைத்தொகை. 3 காலமும் இதில் தொக்கி வருவதால் இது வினைத்தொகை. பொற்களம், பொன்னால் ஆன களம். பொற்சிலம்பு, பொன்னால் ஆன சிலம்பு. ஆகிய ஆன என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். 3ஆம் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அதுக்கன்னு படிச்சிருக்கோம். அதில் ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருபு. பொன் ஆள் ஆன களம். பொற்சிலம்பு, பொன்னால் ஆன சிலம்பு. அந்த ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருபு. ஆன என்பது அதை உடன் வரக்கூடிய உருபாக வந்துள்ளது. எனவே இந்த உருபும் பயனும் உடன் இணைந்து வந்த தொகை, அதை உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க. இப்போ 3ஆம் வேற்றுமை உருபாகிய ஆளும் அந்த உருபாகிய ஆன என்பதும் இணைந்து உடன் தொக்கி வந்துள்ளது. பொன்னால் ஆன சிலம்பு, பொன்னால் ஆன களம். அதுபோல் அடுத்து கொண்ட பெயரச்சம், அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. இரண்டும் அடுத்தடுத்து வந்துள்ளதால் இது எண்ணுமை. பந்தல் என்பதுடைய ஈற்றெழுத்து மறைந்து மாறி போய்விடுது. எனவே அது ஈற்றுப்போலி. ஏன் போலின்னு சொல்கிறோம்னா எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. எனவே அது போலி எழுத்து, ஈற்றுப்போலி. பகுபத உருப்பிலக்கணம் மெலி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இண்டு, இத்து கூட்டல் ஊ, மெலிப்பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். ஊ என்பது இது என்பது இறந்த கால நிலை. ஊ என்பது வினைச்ச விகுதி. மறு குடல் இத்து குட்டல் ஊ, மறுபகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. ஊ என்பது வினையச்ச விகுதி. புணர்ச்சி விதி சிறுமை குடல் கோல், இயற்புல விதிப்படி மைவிதி கட்டு சிறுகோள். பொற்சிலம்பு, பொன்குடல் சிலம்பு, நானா வலினம் வர டாராவும். அதாவது நிலைமையுடைய இறுதி எழுத்து 3 சுழி நாவாகவோ அல்லது 2 சுழி நாவாகவோ வந்து அடுத்து வரக்கூடிய நிலைமொழியுடைய முதலெழுத்து வல்லெழுத்தாக கசட தபர எனும் வல்லெழுத்துகள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நா டாவாகவும் 3 சுழி நா டாவாகவும் 2 சுழி நாவானது ராவாகவும் மாறிவிடும். இதோடு நற்றிணை பாடப்பகுதி நிறைவடைகிறது.